ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மது ஸ்டாக். நான் உங்கள் மதுமிதா. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே நடந்த எபிசோடில் பாலாக்கும் ஆரிக்கும் செம்மையாக சண்டை நடந்தது. இதில் இடையில நுழைஞ்ச ரம்யாவுக்கு நேற்று கமல் சார் நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. பாலா கமல் சார்கிட்ட நான் ஆரிக்கிட்ட சாரி கேட்க முடியாது, அவருடைய பதில்கள் எனக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லை, அதனால் நான் அவர்கிட்ட சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரமோவில் கமல் சார்கிட்ட அழுதுகிட்டே பாலா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. நான் கோவப்படுறேன் தான், அது எனக்கே தெரியுது. கோவப்பட்டு கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது எனக்கு புரிய வருது. ஏன்னா நான் வாழ்ந்த சூழ்நிலைமை எப்படி, வளர்ந்த சூழ்நிலை அப்படி, எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால் எனக்கு எப்படி யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை. நேற்று ஆரிக்கிட்ட கூட நான் சொன்னேன், வெளியில் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அது எதுவுமே என் மனசுக்குள்ளேருந்து வந்ததில்லை. கோபத்தால் வெறும் வாய் வார்த்தைகள் மட்டும்தான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. நான் எத்தனை தடவை விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு கமல் சார்கிட்ட சீக்ரெட் ரூம்ல இருந்து சொல்கிறாரு. கமல் சாரும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ பாலா இதுக்கு மேலேயாவது கம்மன் இருப்பாரா, கோவப்படாமல் எது எதுக்கு எது எது சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரா, இல்லை மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நிறையா தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. சாரி கேட்பாரு, அழுவார், அதுக்கப்புறம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் சண்டைக்கு போவார். அவர் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் செவி சாய்க்கிறதே இல்லை, அதை ஏற்றுக்கிறதே இல்லை அப்படிங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையாக தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.